வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம என்ன லெசன் தெரியுமா பார்க்க போறோம்? யூஸ்ஃபுல் 6 vocabularies. நாம நிறைய வீடியோல சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம்? இங்கிலீஷ் நம்ம ஃப்ளூயண்டா பேசணும்னு சொன்னாலும் சரி, அதே மாதிரி கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும்னு சொன்னாலும் சரி, நம்ம நிறைய வார்த்தைகளை கற்றுக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு 6 வேர்ட்ஸ் மட்டும் நாம கற்றுக்க போகிறோம். நம்பர் 1, அன்சவுண்ட். என்ன அர்த்தம்? தவறான அல்லது ஆதாரமற்ற. நல்லா கவனிங்க, ஆதாரமற்ற அல்லது தவறானன்னு சொல்றதுக்கு அன்சவுண்டுங்கிற வேர்டை நம்ம பயன்படுத்திக்கிறோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், தவறான அல்லது ஆதாரமற்ற அறிவுரையை காது கொடுத்து கேட்காத, கவனிக்காத. டோன்ட் லிசன் டு அன்சவுண்ட் அட்வைஸ். டோன்ட் லிசன் டு அன்சவுண்ட் அட்வைஸ். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 2, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். என்ன அர்த்தம்? லாப நஷ்டம், இன்ப துன்பம், நல்லது கெட்டது, ஏற்ற இறக்கம்னு அர்த்தம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் அந்த பிஸ்னஸுக்குன்னு உரிய லாப நஷ்டம், ஏற்ற இறக்கம், நன்மை தீமை, நல்லது கெட்டது இருக்கும். எவ்ரி பிஸ்னஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். எவ்ரி பிஸ்னஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 3, அன்டயரிங். சலிக்காத, சலிப்படையாத. அதுவும் எப்ப தெரியுமா? முயற்சி பண்ணிட்டே இருப்போம், தோல்வி கிடைச்சுட்டே இருக்கும், தொடர்ந்து தோல்வி வந்தாலும் சலிப்படையாத. இதைத்தான் அன்டயரிங் சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அவளுடைய சலிப்படையாத முயற்சிகளுக்கு கடைசியில் பலன் கிடைத்தது. her untiring efforts paid off in the end. her untiring efforts paid off in the end. நல்லா கவனிங்க, pay off இந்த ஃப்ரேஸ்க்கு பலன் அளித்தல்னு அர்த்தம். ஸோ அதோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? paid off. நெக்ஸ்ட் என்ன? வெட்ரன். வெட்ரன்னா யாரு? குறிப்பிட்ட துறையில நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவங்களை வெட்ரன்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், எங்க அப்பா அவரோட துறையில நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர். அதை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கும். மை ஃபாதர் இஸ் a veteran and I am proud of him. My father is a veteran and I am proud of him. Next word என்ன? நம்பர் 5, incredible. என்ன அர்த்தம்? நம்ப முடியாத. அதுக்கு ஆப்போசிட் என்ன? ஆண்டோனிம் கிரெடிபிள். கிரெடிபிள்னா நம்ப தகுந்த. சரி, இப்ப நம்ப முடியாதுன்னு சொல்றதுக்கு இன்கிரெடிபிள்ங்கிற வேர்டை நம்ம பயன்படுத்திக்கிறோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அவ நம்ப முடியாத ஒரு சம்பளம் வாங்குறா. She earns an incredible salary. She earns an incredible salary. So இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்பர் 6 என்னது? astute. என்ன அர்த்தம்? கூர்மையான அறிவுத்திறன் கொண்ட அல்லது மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய. இந்த மாதிரி கான்டெக்ட்ல வரும்போது நம்ம astute அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்துறோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அவர் கூர்மையான அறிவு படைத்த மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் எளிதில் புரிந்து கொள்கிற ஒரு அரசியல்வாதி. இன்னும் சொல்ல போனா இப்படி இருந்தா தான் அரசியல்வாதியா இருக்க முடியும். So he is an astute politician. He is an astute politician. Dear viewers, useful 6 vocabularies. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். Thank you.